ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் நம் அனைவரும் மீது நின்று நிலவட்டுமாக என்ற பிரார்த்தனையோடு நான் உங்கள் சமூக நலன் அதிரை அப்துல் ஜப்பார் துலுக்கரனை அதிரை நிழலுக்காக இன்று நிழலில் நேர்காணலில் இணைந்திருப்பவர் ஜனாப் அஜீஸ் அவர்கள். அஜீஸ் அவர்கள் ஏன் நேர்காணலில் இணைந்திருக்கிறார் என்றால், தற்போது அதிமுகவில் மாவட்ட செயலாளராக, அதாவது சிறுபான்மை மாவட்ட செயலாளராக இருந்தவர் அதாவது ஆர் வைத்திலிங்கம் அவர்கள் டெல்டா மாவட்டத்தில் கோலோச்சி ஒரு தலைமையில திமுகவில் இணைஞ்சிருக்கிறாரு. இந்த திமுகவில் இணைய அதிராம்பணத்தில் நிறைய பேர் எனக்கு தடையா இருந்தென்று சொல்றாங்க. நம்மளும் கேள்விப்படுறோம். அந்த தடையெல்லாம் உடைத்து நான் சென்னையில போய் நான் என்னுடைய ஆசான் முன்னிலையே நான் சேர்ந்துட்டேன். அது எனக்கு மிகவும் மகிழ்ச்சி அளிக்கிறதுன்னு சொல்றாங்க. வாங்க கேட்போம். அஸ்ஸலாமு அலைக்கும். சொல்லுங்க அஜிதாக்கா, நல்லா இருக்கீங்களா? இப்போ திமுகவில் உங்களை இணைச்சிருக்கிறீங்க. இணையறதுக்கு என்ன காரணமா இருந்துச்சு, என்ன இணைய இங்க தடையா இருந்துச்சு, அது சொல்லுங்க. நான் திமுகவில் இணைகிறது கடந்த 4 ஆண்டு காலமா திமுக சார்பா என்ன கூப்பிட்டு இருந்தாங்க. என்னுடைய அபிமானிகள் அதிராமணத்தில் இருக்கிறாங்க. 4 வருஷமா கூப்பிட்டு 4 வருஷமா என்கிட்ட அவங்க என்ன செஞ்சாங்கன்னா, நீங்க தம்பி வந்துருங்க, திமுக வந்துருங்க அப்படின்னு என்னோட எனக்காக ஒருத்தர் எலெக்ஷன்ல பாடுபட்டவங்க. நான் அதிராமணம் 2011 அதிராமணம் சேர்மன் நினைக்கும் போது எனக்காக பாடுபட்டவங்க அவங்க எல்லாம் அப்ப எனக்கு இருந்தாங்க, சப்போர்ட்டா இருந்தாங்க. அவங்க அதிமுக இருந்தாங்க. அவங்க பொதுவான ஆளுங்க, அதிமுக நடுநிலையான அவங்க எனக்காக செயல்பாடு இருந்தாங்க. அவங்க எனக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணாங்க. அப்படி இருக்கும்போது அவங்களாம் நான் இருக்கட்டும், நான் கட்சி மாறுற விஷயத்துல நான் ரொம்ப அமைதி காத்தேன். அப்படி இருக்க சொல்றது இப்போ உள்ள சொல்றது என்னுடைய அரசியல் ஆசான் திரு ஆர் வைத்திலிங்கம் அவர்கள் ஒரு முடிவு எடுத்திருக்காங்க. நம்ம திராவிட முன்னேற்ற இணையத்துக்கு முடிவு எடுக்கும்போது நான் அரசு புதுசாக கேள்விப்பட்டேன். நான் அதுக்கு முன்னாடி அதிராமணத்திலேயும் என்ன கூப்பிட்டு அழைச்சி கேட்டாங்கல்ல, அவங்கள்ட்ட நான் சேர்றேன் அப்படின்னு கலந்து பேச போகும்போது அதுல கொஞ்சம் சுரந்துச்சு. எப்படி சுணக்கம் ஏற்படுச்சுனாக்கா, ஏதோ ஒரு சிலர் விரும்பாம இருக்கலாம் அப்படின்லாம் இருந்துச்சு. அதெல்லாம் நான் பெருசாலாம் கண்டுக்கல. அது 2 தடவை 3 தடவை அண்ணன் குணசேகரன் அவர்கள் ரொம்ப முயற்சி பண்ணி நீங்க வந்துருங்க, நீங்க நல்லா செயல்பாட்டுல நீங்க வாங்க செய்யுங்க, நாங்கள் கூட நின்று நம்ம தான் செய்வோம், ஊருக்கு நல்லா செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு என்கிட்ட ரொம்ப, அதாவது உங்களுக்கு அவருடைய பாசமா நம்மளை அழைச்சது. அப்புறம் ஒன்றும் மறுக்க சொல்லலை, வந்துட்டேன். அதுக்கு தோத நாங்கள் சென்னையில போய் திமுக இணையதுக்கு லேட் ஆகிடுச்சு. என்ன காரணமே எனக்கு தெரியல. சில பேர் சொன்னாங்க தடுக்கிறாங்க, சில பேர் தடுக்கலாம் போறாங்க. இதெல்லாம் ஒரு ஆள் கட்சியில் சேரும்போது எந்த கட்சிக்காரங்களும் வாங்க மாட்டாங்க. அவன் தலைமையில சேர்ந்துங்கிற முடிவோடு நான் இருந்தேன். இங்க சேர்ந்த அண்ணன் தலைமையில நான் சேர்ந்துருக்கேன். சரி, அவர் தான் சரி நீங்க வாங்க. இல்ல இப்ப கிழக்கு மேற்கு என பிரிச்சிருக்காங்க. இப்ப நீங்க மேற்கு பகுதியில் இருக்கிறதுனால அவங்க தடுத்தாங்கன்னு நினைக்கிறீங்களா? ஏன் மேற்கு பகுதியில இருந்து சேர்ந்துக்க வேண்டியதுதானே? என்ன கட்சியில சேர சொல்லி கூப்பிட்டது கிழக்கு பகுதியில் உள்ள செயலாளர் தானே. மேற்கு பகுதியில் கூப்பிடல. மேற்கு பகுதி செயலாளர் அவங்க அப்ரோச் பண்ணி தான் நீங்க சேர்ந்துருப்பீங்க. அவர் நான் அந்த யோசனை அந்த ஐடியாவில் இருக்கும்போது அவங்க கூப்பிட்டு தான் சேர்ந்துருப்போம். அப்ரோச் பண்ணலங்கிறவங்க அவங்க கூப்பிடல. அவங்க கூப்பிடல, இவங்க ரொம்ப கூப்பிட்டாங்க. சரி, இவங்க கூப்பிட்ட நான் சேர்ந்துட்டேன். அதாவது சேர போது எனக்கு தொடங்குச்சு. சரி, தொடங்கும் போது சென்னையில நாங்க போய் கிழக்கு பகுதி செயலாளர் ஒரு குணசேகரன் பாசித் காக்காவெல்லாம் என் கூட மெட்ராஸ்ல நாங்க அவங்க என்ன கூட்டிட்டு போனாங்க. போய் அங்க அங்கேயும் ஒரு நாள் 2 நாள் தொடங்கிட்டு இருக்கும்போது திடீர்னு அண்ணன் நம்ம வைத்திலிங்க அண்ணன் வர்றதாக கேள்விப்பட்ட உடனே என்ன பண்ண, சென்னையில இருந்துட்டு அவர் 8ஆம் தேதி வர்றாங்க அப்படின்னு முந்தான அது அது அவங்க வர்ற அன்னைக்கு டக்குன்னு என்ன பண்ணிட்டேன், நானும் அறிவாலயத்துக்கு போயிட்டு அண்ணன் வந்தாங்க. அண்ணன் சிஎம் தலைமையில சேர்ந்தாங்க. உறுப்பினர் கார்டு பெற்றுட்டிய உறுப்பினர் எழுதி கொடுத்துருந்தோம். உறுப்பினர் சேர்ந்துட்டு எழுதி கொடுத்தோம். அண்ணன் சேர்ந்தாங்க. சேர்ந்த உடனே திரும்ப எல்லாம் மற்ற அமைச்சர்கள் எல்லாம் வெளியில வந்தாங்க. வெளியில வர போகும்போது அப்புறம் நானு பூக்கத்தை கொடுத்து நேரு இருந்தாங்க அமைச்சர். அப்புறம் உயர்கல்வித்துறை அமைச்சர் கோவிசெலியன் இருந்தாங்க. அப்புறம் இவர் இருந்தாரு தஞ்சை மாவட்ட எம்பி முரசொலியன் இருந்தாங்க. இவங்க எல்லாம் இருக்கும்போது நான் அந்த சேர்ந்தேன்.
சரி, திமுகவில் சேர்றதுக்கு உங்களுக்கு எது உந்துதலா இருந்தது? இந்த கடந்த அந்த 4 ஆண்டு கால ஆட்சி ரொம்ப சிறப்பா நடக்குதுங்க. என்னென்ன திட்டங்கள் உங்களை கவர்ந்தது? என்னென்ன திட்டங்கள்னா மக்கள் நல திட்டம் நிறைய இங்க நடந்துட்டு இருக்கு. எத்தனையோ சொல்லலாம், அவ்வளோ பட்டியல் போட்டு சொல்ல எனக்கு ஞாபகம் இல்ல, சொல்ல முடியாது. எனக்கு என்னன்னா பெண்களுக்கு இங்க வந்து ரொம்ப பெண்களுக்கு இது இல்ல, இலவச பஸ் பயணம். சரி, அதே மாதிரி இந்த 1000 ரூபாய் அந்த அந்த திட்டங்கள் பெண்களுக்கு மாதந்தோறும் 1000 ரூபாய். அந்த திட்டத்துக்கு பேர் என்ன? மகளிர் உரிமை திட்டம். அது பாருங்க, உரிமை திட்டம், இலவச திட்டம் அல்லது உரிமை திட்டம் வச்சிருக்காங்க. அது பேரே நமக்கு பிடிச்சிருக்கு, உரிமை திட்டம். அதாவது மகளிருக்கு பணம் கொடுக்கறத அவங்களோட உரிமை மாதிரி சொல்லியிருக்காங்க. இத வந்து அஇஅதிமுக பொதுச் செயலாளர் இந்த சாத்தியம் இல்லைன்னு சொன்னாங்க. ஆமா, சாத்தியப்படுத்திட்டாரு. யாரு? இப்ப அவரும் அறிவிச்சிருக்காரு. ஆமா, அவர் 2000 ரூபாய் கொடுக்கறேன்னு சொல்லி இருக்காரு. சொன்னாரு. அது எப்படி சாத்தியமாகும்? அதுதான் சொல்றேன், 1000 ரூபாய் கொடுக்க சாத்தியம் சொன்னவங்க. இந்த திட்டத்தை எல்லாம் திரு மு.க. ஸ்டாலின் அவர் தமிழக முதல்வர் நிறைவேற்றினான்னு உங்களுக்கு திருப்தி இருக்கா? ஆமா, எல்லாரும் கிடைக்கும். ஒண்ணு கிட்டத்தட்ட நிறைவேற்றி இருக்காரு. அதன் அடிப்படையில் நிறைய பேர் அதுல பயனடைகிறாங்களா? அதுக்கு முன்னால முந்தைய அரசு மூலியமா அந்த இலவச மின்சாரத்தை தடை பண்ணாம அதை கண்டினியூ பண்ணாங்க. நலத்திட்டங்களை பழைய ஆட்சின்னு பார்க்காம கூட அவங்க எந்த ஒரு நலத்திட்டங்களையும் வந்து அவங்க டிஸ்டர்ப் பண்ணலையே, நடந்துகிட்டு இருக்க. அதனால ரொம்ப சிறப்பான ஆட்சியா இருக்கு. அதனாலதான் ஒரு ஆட்சி நல்லா இருக்க போதுன்னா இன்னொருத்தர் சேருவாங்க. நம்ம ஒரு கட்சியில இருந்து வந்து வேற கட்சியில இருந்து இணையறா அது செயல்பாடு நல்லா இருக்க போதுதான். இப்ப அதிமுகவில் இருக்கும்போது அஜீத் அவர்கள் வந்து எந்த ஒரு செயல்பாடும் இல்லாம இருந்தாரு. தற்போது உத்வேகமா செயல்படுவீங்களா? திமுக இணைஞ்சிருக்கீங்க. கண்டிப்பா. முதல்ல அதிமுக செயல்படான்னு யார் சொன்னது? செயல்படலன்னு ஒரு குற்றச்சாட்டு இருக்கு. அதிமுக இருக்கும்போது எலெக்ஷன் தோற்று போயிட்டாங்க. அப்ப செய்யறதுக்கு வாய்ப்பு இல்ல. ஊருக்கு நாராட்சி மன்றத்தில் உள்ள இருந்தா செஞ்சிருப்பாங்க. அப்ப வாய்ப்பு இல்ல. அதுக்கப்புறம் அல்லாமலத்துல அதிமுக காலத்துல உடலாம் போட்டாங்க. அதிமுக காலத்துல நீங்க அதிமுக நகர்மன்ற தலைவருக்கு போட்டியிடும்போது பொறுப்பு வாக்கு கேட்டதுல நீங்க தோத்திய. ஆமா, அது வந்து எங்க குடும்ப பின்னணி. கிட்டத்தட்ட 4500 ஓட்டு வாங்கியிருக்கேன். திமுக கோட்டை அல்லாமன்னம். ஆமா, அந்த கோட்டையில 4000 வாங்கினேன். ஆனா அல்லாமன்னத்தை பொறுத்தவரைக்கும் அப்துல் ஜப்பார், அப்துல் அஜீஸ் அவங்க யாருன்னா கிடையாது. திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு நான் விரும்பினாலும் ஓட்டு விடுவோங்கிறத பிற்காலத்தில் நல்லா தெரிஞ்சுக்கிட்டேன். திமுக கோட்டைங்கிறது என்னுடைய நான் எலெக்ஷன் எந்த பக்கம் யாருக்காகவும் ஓட்டு கிடையாது, கட்சிக்கு தான் ஓட்டு. திமுக கட்சிக்கு தான் ஓட்டுங்கிறது அப்புறம் தெரிஞ்சுக்கிட்டேன். 2011 இப்ப 15 வருஷத்துக்கு அதை உணர்ந்தேன். 15-16 வருஷம் ஆச்சு. ஏடிஎம்ல சேர்ந்து 15 வருஷம் பயணிச்சுக்கிறியா? 16 வருஷம் 15 வருஷம் மாவட்ட சிறுபான்மை செயலாளர். ஆனா காலப்போக்கில்தான் அதெல்லாம் உணர்ந்தேன். அதெல்லாம் பண்ணங்கிறது கோட்டை சூழ்நிலையுமே திராவிட முன்னேற்ற இங்க இன்னொரு முக்கியமான விஷயம். நீங்க கேட்காத கேள்வி நான் பதில் சொல்லிக்கிறேன். இந்த நகர செயலாளர் இருக்காங்க திரு ராமகுணசேகரன், அவருடைய செயல்பாடு திமுக அவர் வந்து மெஜாரிட்டியான ஒரு கவுன்சிலரை வச்சு அவர் ஜெயிக்கிறார். திமுக கவுன்சிலர் ஜெயிச்சிட்டாங்க. அப்போ நான் அவர்கிட்ட கேட்டேன், என்னன்னா நீங்களா சேர்மன்? இல்லை தம்பி, நான் சேர்மன் நான் விரும்பல. சேர்மனா கட்சிக்கு அந்த கட்சி நடத்தணும்னா இங்க வந்து ஒரு முஸ்லீம் தான் சேர்மன் ஆகணும். நான் வந்து துணை சேர்மனுக்கு எப்போதும் போல அதே மாதிரி தான் இருப்போம். அவர் வாய்ப்பு இருந்துச்சு, அவருக்கு வாய்ப்பு இருந்து அவ்வளவு கவுன்சிலர் அவரு வந்து பரவலா பேசினாங்க. தேர்தல் அப்போ உள்ளாட்சி தேர்தல் அப்போ பரவலா பேசினாங்க. இவர் தான் நகர்மன்ற தலைவர் ஆகிறாரு, அதுக்கு தான் சூழ்ச்சி பண்றாருன்னு பேசினாங்க. அவரு ஒரு அந்த ஹாஜானகர் நினைக்கிறேன் அங்க ஒரு கூட்டத்திலேயே சொல்லிட்டார், நான் எக்காரணத்தை கொண்டு நகர்மன்ற தலைவருக்கு போட்டியிட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் அவரு அதே மாதிரி என்கிட்ட நானும் பார்த்தேன். சில பேர் சொல்லுவாங்க வாய்ப்பு கிடைச்சா ஆயிடுவாங்க. ஆனா இவர் ஆகல. அப்போ இவர்கிட்ட வந்து நம்ம வந்து நம்மளுக்கு செயல்பாடு நம்ம நல்லா இருக்கும், அதனாலதான் திமுக கட்டுக்கோப்ப வச்சிருக்காரு அப்படிங்கிறத நல்லா தெரிஞ்சுக்கிட்டேன். அதெல்லாம் பண்ணோம். பொதுவாகவே முஸ்லீம்கள் வந்து திராவிட முன்னேற்ற கழகம், முஸ்லீம் லீக், திராவிட முன்னேற்ற கழகம் தான் இருப்பாங்க. அதெல்லாம் மன்றத்தை பொறுத்தவரைக்கும் திமுக கோட்டைங்கிறது வந்து மறுக்க முடியாதுங்கிறது. ஏன்னா அம்மா பெரிய ஃபேமிலி இருக்கு, பேக்ரவுண்ட் இருக்கு. அதிமுக அப்ப நான் இருக்கும்போது ஆளுங்கட்சி
ஆமா. அப்படி இருந்துங்க திமுக ஜெயிக்குதுன்னா எவ்வளவு பெரிய விஷயம். ஆமா, திமுக கோட்டங்களை இதுக்கு மேல ஒரு சாட்சி தேவை. நீங்களே சொல்லி 4500 ஓட்டு என் குடும்ப ஓட்டு இருக்குங்க. அப்ப ஏடிஎம்கேல நீங்க கோலச்சும் போது ஓட்டு போடல, அப்போ உங்களுக்கு வந்து திமுகவுடைய அருமை தெரிஞ்சிருக்கீங்க. நல்லா தெரிஞ்சிருச்சு. நீங்க சொல்ற 4500 ஓட்டு என் குடும்ப ஓட்டு இல்ல, 4500 ஓட்டு நான் வாங்கினேன். அதுல மெஜாரிட்டியா என்னுடைய குடும்ப ஓட்டு ஜாஸ்தி. மெஜாரிட்டி. அது இல்லாம வந்து ஒரு அதுக்கு எனக்கு முன்னால உள்ளவங்க எல்லாம் 700 800 அந்த ரேஞ்சில தான் நான் வாங்கியிருக்கேன். 700 ஓட்டு 600 ஓட்டு 700 ஓட்டு 2500 ஓட்டு அதிமுகவுக்கு ஸ்டாண்டர்டா உழுந்திருக்கு. எப்போதும் உழுவக்கூடியது. ஆனா நீங்க வாங்கினது 4500. நல்லா தெரிஞ்சுங்க. 2500 ஸ்டாண்டர்டா உழுது. எம்எல்ஏ எலெக்ஷனா உழுது. நகராட்சி எலெக்ஷன்ல என்னுடைய காலகட்டத்துக்கு முன்னால பார்த்தா 700 சுவிட்ச் ஓட்டு தான் உழுது. நகரமன்ற தேர்தல் எம்எம்எஸ் நிக்க போகும்போது அதிமுக ஓட்டு இல்ல. அதிமுக வந்து நகரமன்ற உறுப்பினராக 10 பேர் தேர்ந்தெடுத்திருக்காங்க. 10 பேர் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காங்கல்ல. எப்படி எப்போ? ஆமா, கடந்த காலங்கள்ல நம்ம வரலாறு இருக்குல்ல. 10 பேர் எப்போ? எந்த? ஆமா, நீங்க வந்து பிச்சை இருக்கட்டும், ஒரு பிச்சையோட மனைவி இல்ல, ரெண்டு அது எப்போ நான் நிக்கும் போதுதான். நீங்க நிக்கும் போது இல்ல, இதுக்கு முன்னாடி காலத்திலேயே இல்ல ஜெயிச்சிருக்கு. அப்படியா? ஜெயிச்சிருக்கு. அது வரலாறு இருக்கு. நம்ம கீழத்தெருவுல எல்லாமே இதுல வந்து அவங்க குடும்ப பேக்ரவுண்ட் உள்ளாட்சி தேர்தல் ஜெயிச்சிருக்காங்க. அதிமுக ஓட்டுல இல்ல. அப்படி கீழத்தெருவுல ஒரு ஆள் ஜெயிக்கிறாருன்னா அவருடைய பர்சனல். ஆமா, உள்ளாட்சி தேர்தலுக்கும் போது அவங்க சொந்த குடும்பங்கள் அப்படிதான் ஜெயிச்சிருக்கு. அதே சமயம் என்னுடைய குடும்பத்தை சார்ந்தவர் அப்துல் மனாப் அட்வொகேட் வந்து நின்றாரு. ஆமா, அவரு 1500 ஓட்டு வாங்கினார். 1000 ஓட்டு. அது எனக்கு தான் இழப்பு. ஆமா, எனக்கு அது என்ன அவர்னாலதான் எனக்கு இழப்பு தான். எனக்கு தெரியல அந்த நேரத்துல அரசியல் சூட்சுமங்கள் எனக்கு தெரியாது. அப்போ அரசியல்ல நீங்க திமுகவுல வந்திருக்கீங்க. திமுகவுல உங்களுக்கு வாய்ப்பு கிடைக்குன்னு வந்திருக்கிறதா? எம்கே ட்ரஸ்ட்ல ஏதாவது பதவி நம்ம கிடைக்குன்னு வந்திருக்கீங்களா? அப்படி இல்லை. எம்கே ட்ரஸ்ட் மற்ற ஏதாவது வாய்ப்பு நம்பியெல்லாம் நான் வரல. நான் வந்து திராவிட முன்னேற்ற அதிமுக இருந்தேன் கொஞ்ச நாளா. நீங்க சொல்லாப்புல அம்மாட இறப்புக்கு பிறகு சிம்பிளா அப்படி இப்படி செயல்பாடோட அந்த அதோட எம்எல்ஏ சிவி சேகர் அவரோட போய் சில ஊர்ல உள்ள சில விஷயங்கள்லாம் அவர் சொல்லுவேன். என்ன இங்க ரோடு இல்லை, அது இல்லை, எலக்ட்ரிசிட்டி இதெல்லாம் சொல்லுவேன். அந்த மாதிரி அந்த நீங்க சொன்ன என்ன ஈவி கொண்டு வந்தாங்க. ஆமா, 33 அவர் கேவி அப்பதான் இருந்தது. அது 110 மாறி இருக்கு. அதிமுக அப்படிலாம் வந்துச்சு. 33 கேவி வந்தது. அதனால அதிமுக கொண்டு வந்தாங்க. அப்ப அவர் கூட இருந்தவங்க. மற்றபடி சைலண்டா தான் இருந்தோம். பெருசா வந்து செயல்பட அவங்க உங்களை நீக்கிய பிறகுதான் திமுக இல்லை. நான் திமுகவை சேர போறேன்னு 4 மாதம் சொன்னேன். 3-4 மாதமா ரொம்ப தீவிரமா இருந்துச்சு. சேர்றதாக இருக்கு. வெளியில கேள்விப்படுவாங்கல்ல. கேள்விப்படுவாங்க. பொறுப்பெல்லாம் எடுத்தாங்க. பதவி இது உறுப்பினர் எடுத்தாங்க. அப்போ பொறுப்பை மட்டும் தான் எடுத்தாங்க. அப்பதான் நிக்கிறாங்க. அதனால நீங்க நான் வந்து எந்த ஒரு பதவிக்கோ இல்லாட்டி எம்கே சம்பந்தப்பட்ட போதெல்லாம் நான் அதெல்லாம் நினைச்சேன். சரி, இப்போ திமுகவுல நீங்க இணைஞ்சிருக்கிறீங்க. உங்களுடைய செயல்பாடு எப்படி இருக்கும்? எல்லாரையும் அரவணைத்து நீங்க செல்வீங்களா? இப்போ கிழக்கு மேற்கு பிரிவினை இருக்கிற நீங்க எதை அரவணைப்பீரா? எல்லார்ட்டையும் நீங்க எப்படி பழகுவீங்க? அதாவது நிர்வாகத்துக்காக கிழக்கு மேற்கு பிரிக்கிறது சகஜம்தான். அது ஒரு எதிரி அல்ல. ஒரு நிர்வாகம் இருக்குன்னா ஒரு மாவட்டத்தை 2ஆ பிரிக்கிறாங்கன்னா அது நிர்வாகம் வந்து ஒரு ஆணையர் கீழே ஒரு கலெக்டர் கீழே செயல்பட்டு தான் பிரிப்பாங்க. தவிர அது எதிர்த்து இவங்களுக்கு பிடிச்சது இவங்களுக்கு பிடிக்கலாம்னு செயல்படும். நம்மளுக்கு அந்த செயல்பாடு அப்படி இருக்காது. நம்ம பொதுவா இருக்க ஒரு எம்எல்ஏ வர்றாங்க, அவங்க கிழக்குல இருந்து வர்றாங்க, மேற்குல இருந்து வர்றாங்க, பார்க்க முடியும். அப்படிலாம் நம்ம கிடையாது. நம்ம எல்லாரோட வந்து கட்சிக்காக பாடுபடுறோம். இப்ப 26ஆம் தேதி மிக பிரமாண்டமான முறையில இணைக்கிறீங்கள. உங்களோட யாரும் வர்றாங்களா? வர்றாங்க. யாராவது வர்றது? யாராவது சொல்லிக்கிறோம் இல்ல. சிறுவர்கள் நிறைய கட்சியில இருந்தவங்க, மற்ற கட்சியில இளைஞர்கள் வர்றாங்க. சரி, ஓகே. உங்களுடைய பணிக்கிழக்க நம்ம வாழ்த்துறோம். அதிர்நிலை சார்பா வாழ்த்துறோம். அதிர்நிலை சொந்தங்களுக்கு எப்படி இருக்கு? அதிர்நிலை நீங்க ஏற்கனவே பார்த்துருக்கிறீங்க. அதிர்நிலை எப்படி இருக்குது? 2 வார்த்தை சொல்லுங்க. அதிர்நிலை செயல்பாடு வந்து நான் ரொம்ப நாளா அந்த உங்களோட சேனல்ல பார்த்துட்டு வரேன். நீங்க வந்து ஒரு முகமா சார்ந்து கேட்காம பொதுப்படையா நீங்க கேள்வி கேட்குறீங்க. அதிர்நிலையில வந்து ஒரு ஆளுடைய
நலவு கருதி நல்லது கெட்டது எல்லாமே நீங்க வந்து கேட்குறீங்க. எப்படி கேட்குறீங்கன்னா, ஒரு இதை வந்து கேட்கக்கூடாதுங்கிற விஷயத்தோட நீங்க கேட்டுறீங்க. தவிர்க்க முடியாம பதில் சொல்லிதான் ஆகும். நீங்க உடனே நெகட்டிவாவும் கேட்குறீங்க, பாசிட்டிவாலாம் கேட்கல, நெகட்டிவாவும் கேட்குறீங்க. அதுக்கு குறைகளை சுட்டி காட்டுறீங்க. சொல்ல போனா அதுல வந்து குறைகளை சுட்டி காட்டும் போது அது மக்களுக்கு தெரியும். ஏன்னா குறைகள்னு நினைச்சுக்கிட்டு இருக்கிற மக்களோட நீங்க கேட்கிற கேள்வினால தெளிவடைஞ்சிடறாங்க. அதனால வந்து அதுல வந்து என்ன பேட்டி இருந்ததுக்கு ரொம்ப சந்தோஷம். உங்களுடைய பணி சிறக்க நம்ம எல்லாம் பிரார்த்திக்கிறோம். கண்டிப்பா. அதே போல நீங்க கட்சிக்கு அப்பாற்பட்டு மக்கள் சேவையில சிறந்து விளங்கணும். அனைத்து தரப்பு மக்களுக்கு நீங்க பொதுவானவராக அறிமுகமாகணும். புரியுதா? ஒரு அரசியல இருக்கிறது முக்கியமல்ல, அனைத்து தரப்பு மக்களையும் அரவணைத்து செல்வதில்தான் வெற்றி காரணம். அதை நீங்க செய்வீங்க என்று நம்பிக்கையில நான் இருக்கேன். உங்களை போல மீடியாக்கள் தான் அதை நீங்க வெளிப்படுத்தணும். நாங்க வந்து செய்யற சேவைகளை நாங்களா சொல்ல வந்து வெக்கமா இருக்கும். இப்போ ஒரு விஷயம் இருக்கு, உதவிங்கிறது பகிரங்கமா செய்யலாம், ரகசியமாவும் செய்யலாம். ஆனா மீடியாக்கள் தான் இதை கண்டு நாங்க செய்யற செயல்பாடுகளை சொல்லணும். அதே மாதிரி எங்கள்கிட்ட வந்து மக்கள் வந்து கோரிக்கை வைக்கலாம். இப்போ கொரோனா காலத்துல வந்து நிறைய பிரச்சனைகள், வெளியே போக முடியாத சூழ்நிலைகள், ஆஸ்பத்திரி பிரச்சனை. அந்த காலத்துல எல்லாம் வந்து அதிமுக ஆட்சி, போலீஸ் எல்லாம் பர்மிஷன் வாங்கி எத்தனையோ பேர் ஆஸ்பத்திரி அனுப்பியிருக்கோம். சிறுவர்கள் வந்து ரோட்ல பைக்ல போகும்போது மாட்டுவாங்க, அதெல்லாம் செஞ்சிருக்கோம். அதே மாதிரி அதராமணத்துல நிறைய தார் இணைப்பு சாலை, தார் சாலை, இந்த சில ஏரியாக்கள் எல்லாம் கல்லு முள்ளெல்லாம் இருக்கு. அந்த நேரத்துல எல்லாம் அது பிரசுரிக்கலங்கிறியா போட்டோம். ஆனா இது என்ன விஷயம் அப்படின்னா, பிரசுரிக்கிறதை விட அதை நம்ம பகிரங்கப்படுத்திக்கல. அது என்ன காரணம்? எந்த ஒரு மீடியா உங்களை போல அதிர்நிலைகள் மாதிரி இல்ல. காரணம் என்னன்னாக்கா, ஒரு பக்கமா சார்ந்து இருந்து சில பேர் வந்து அதை வெளிப்படுத்தல. இப்ப நீங்க கேக்குறீங்க, நீங்க என்னுடைய செயல்பாடை பற்றி இனி மக்கள் தெரிஞ்சுக்குவாங்க. நீங்களும் எங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுத்து நாங்க செய்யற நல்ல காரியங்களை நீங்களும் வெளிப்படுத்துங்கிறத நான் கூட கேட்டுக்கிறோம். சரி, கண்டிப்பா நிச்சயமாக உங்களுடைய நல்ல முயற்சி, நல்ல எண்ணம் நிறைவேற எல்லாம். வாலைக்கும் அஸ்ஸலாம்.